UTV தமிழ், இனி உலகம் உங்கள் கையில். தமிழ் வாழ தமிழால் இணைப்போம். அந்த கான்ஃபரன்ஸ் அறையில பிதாவாகிய தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, எப்பா சாமி, இந்த மேட்ரு யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர்னு பிச்சுக்கணும்டா எப்பா. பூஜாவின் காஃபி நேரம் சொன்னீங்க, ஒரு காஃபியும் காணுமே. அதிகாலை 3 மணிக்கு என் ஆன்மா பரலோகத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது. அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம், அந்த கான்ஃபரன்ஸ் அறையில பிதாவாகிய தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். what nonsense you are talking about me? ஆனா அவரை பார்க்க முடியல, பார்க்க முடியாத வேதம் சொல்லுது இல்லையா. ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பக்கத்துல இயேசு சாமி அமர்ந்து கொண்டிருந்தார். இயேசு சாமி இருந்ததுனால இவர் பிதாவாகிய தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன். அந்த புறத்துல பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள், சரிப்பா, வேற என்னன்னு சொல்லு. மோசே, சாது சுந்தர் சிங், நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஒரு பழைய ஏற்பாட்டு காலம் இல்ல, புதிய ஏற்பாட்டு. அப்புறம் எலியா தீர்க்கதரிசி அமர்ந்து கொண்டிருந்தார்கள். நான் தூரத்தில் நின்றேன். பிதாவாகிய தேவன் முன்னால வர நடுங்கம். அப்போ அந்த மேகத்தில் ஒரு கை வெளியே வந்து இப்படி வா, முன்னால வான்னு அழைத்தார். நான் நடுங்கிக் கொண்டே வந்து நின்றேன். டேபிள் மேல இந்த டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பக்கூடிய பீட்டா கேசட் ஒன்று இருந்தது. அதை இப்படி எடுத்து இப்படி இப்படி பார்த்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். பார்த்துட்டு ஏசுவாமி கிட்ட இந்த கேசட்டை கொடுத்தார். உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச புள்ள வாங்க. ஏசுவாமி அதை வாங்கி என்னை நோக்கி பார்த்து, நீ தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது, தரம் உயர்வாக இருக்குது. ஆனால் இன்று முதல் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள். உன் மூலமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் எங்கும் இனி போக போகிறது. நான் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்வேன். எல்லா இன மக்களும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறபடினால அது தரம் ஒன்னு ஹாலிவுட்க்கு மேல இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும். தரம் குறையவே குறையக்கூடாது. இதை மனதில் வைத்துக்கொள் என்று சொன்னார். அந்த அனுபவத்துக்கு பிறகு நானே தனிப்பட்ட முறையில எல்லா நிகழ்ச்சியிலையும் கண்ணை வைத்து அது தரம் குறையாதபடிக்கு உயர்தரமாக இருக்க வேண்டும் என்று கவனித்து வருகிறேன். புஸ்தகத்தை போச்சு தான் தான் கடவுள் நினைச்சு நிப்பானுங்க. இதுங்கெல்லாம் நம்பாதீங்க. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்டக சாயிடுவேன். உனக்கு எவனாவது டென்ஷன் கொடுத்தானா என்னன்னு சொல்லு. இந்த உலகத்துல இருக்க மக்களோட கடவுள் நம்பிக்கையும் மதத்து மேல உள்ள நம்பிக்கையும் ஏன்டா இப்படி கொச்சப்படுத்துறீங்க? அப்பாவி மக்களை ஏமாத்தி கடவுள் பேரை சொல்லி இப்படி கொள்ளையடிக்கிறீங்க. வருஷம் வருஷம் நீங்க வளர்ந்துகிட்டே போறீங்களே ஒழிய கொஞ்சம் கூட இது குறைய மாட்டேங்குது. ஒவ்வொரு மதத்திலயும் கடவுளை வச்சு கொள்ளையடிக்கிறவன் சம்பாதிக்கிற விருந்துட்டு தான் இருக்கீங்க. டேய், இந்த கடவுளை பார்த்தங்கிறது அப்புறம் பேய ஓட்டுனங்கிறது இதெல்லாம் மக்கள் அறியாம இருக்கிற வரைக்கும் தான் மகனே. அவங்க விழிச்சாங்க, நீங்க ஒளிஞ்சீங்க. ₹1 சம்பாதிச்சாலும் உழைச்சு சம்பாதிக்கணும்டா.